ஆராதிக்கணும், அவரை மகிமைப்படுத்தணும், அவரை சந்தோஷப்படுத்தணும். இப்படி இருக்கும் போது எட்டு கிளைகள் குடும்பத்தைவே தாக்காதோ. அல்லேலூயா. எட்டு கிளைகள் என்ன? ஒரு எட்டு கிளைகள் வந்தாக்கா குடும்பத்தை உலகமே அழிஞ்சு போயிடுமா? குடும்பத்துக்குள்ள நிம்மதி இருக்காதா, சமாதானம் இருக்காதா, ஒரு சந்தோஷம் இருக்காதா? அல்லேலூயா. 13:14 அப்படிதான் வாசிச்சோம். ஆண்டவர் நியாய தீர்ப்பு கொண்டு வருவாரா? அல்லேலூயா. என்னத்தை கொண்டு வருவாரே? நியாய தீர்ப்பு கொண்டு வருவாரு. அந்த நியாய தீர்ப்புக்குள்ள நம்ம என்ன பண்ணோம்? காக்கப்படணும்னு சொன்னாக்கா இப்போ என்ன பண்ணோம்? இந்த 4 விஷயத்துல நம்ம பெற்றுக்கொள்ளணும். முதலாவது போஜன பலி, வசனன்ற வாசனத்தை. இரண்டாவது பார்த்தோம் அல்லேலூயா, என்ன பார்த்தோம் நம்ம? பான பலி. பான பலி என்னக்கா? தேவ பிரசன்னத்துக்குள்ள நம்ம இறக்கணும். மூன்றாவது என்ன பார்த்தோம்? உபவாச பலி. அல்லேலூயா. உபவாசத்தில் இருக்க சமூகத்துக்கும் சபைக்கு கூடி வர்றதில் நமக்குள்ள இறக்கணும். அல்லேலூயா. இப்ப நிறைய பேர் ஒரு ஐக்கியத்தில் இருக்கிறதில்லை, ஒரு சமாதானமா இருக்கிறதில்லை, ஒரு சந்தோஷமா இருக்கிறதில்லை. அல்லேலூயா. அந்த 4 விஷயத்தை நம்ம பெற்றிக்கலாம். அல்லேலூயா. தேவ பிரசன்னம் நமக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. ஒரு வாட்டி வாசிக்கலாம். ஆண்டவரை ஒருபோதும் நீங்க என்ன பண்ணக்கூடாது? ஆண்டவரை ஒருபோதும் லைட்டா எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஆண்டவர் என்ன பண்ணக்கூடாது? நீங்க லேசா எடுத்துக்கூடாது. அல்லேலூயா. கடந்த வாரத்தில் பார்த்து நம்ம அல்லேலூயா அஜிலாபாதிலே என்னாச்சு? அகமதாபாதில் என்னாச்சு? அல்லேலூயா. காரணம் தப்பி வைக்கப்பட்டவன் ஒரு மனுஷன் தான் தப்பி வைக்கப்பட்டிருக்கான். அல்லேலூயா. காலம் பொல்லாத காலமா மாறிக்கொண்டே இருக்கு. எங்க பார்த்தாலும் யுத்தங்கள் நடந்து கொண்டே இருக்கு. எங்க பார்த்தாலும் போராட்டங்கள் நடந்து கொண்டே இருக்கு. எங்க பார்த்தாலும் சமாதானங்கள் இல்லை. எங்க பார்த்தாலும் மரணம் தூக்குதல் நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். இந்த உலகத்துல இருக்கிறனால முழுவதும் தெய்வ பிரசன்னத்துக்குள்ள நீ வைராக்கியம் இருக்கணும். தேவ பிரசன்னத்துக்குள்ள நீ எப்படி இருக்கணும்? ஆர்வமா இருக்கணும். சபை கூடி வர்றதும், உபவாச பலி செலுத்துறதும், தேவ பிரசன்னத்துக்குள்ள இருக்கிறதும். அல்லேலூயா. ஆண்டவருக்குள்ள என்ன பண்றதும்? போஜன பலி. போஜன பலி என்ன? வசனம் தான். இதிலே காத்து இருக்கிற பிள்ளைகளை தான் அதிலிருந்து காப்பாற்றப்பட முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு வாட்டி வாசிக்கலாம் அந்த வசனத்தை. யோவேல் 1:13-14. బలిపీఠమునొద్ద పరిచర్య వారులారా రోదనము చేయుడి నా దేవుని పరిచారకులారా గోనెపట్ట వేసికొని రాత్రి అంతయు. యోవేలు 1:4 పడి. గొంగులి పురుగులు విడిచిన దానిని విడుతలో పసరు పురుగులను తినివేసి ఉన్నది. పసిరు పురుగులు తినివేసి ఉన్నది. புழுவா இருந்தா அல்லேலூயா, புழுவா இருக்கும். சகல ஆசீர்வாதம் இழந்து போயிடும். அல்லேலூயா. 3 மாதமான எட்டிக்கிளிகள் இருக்கு. அல்லேலூயா. ஆரம்ப காலத்துல கொஞ்சம் முதிரினா இது திருப்பி கொஞ்சம் முத்தந்த அப்படி இருக்கும். அல்லேலூயா. சம்பூர்ணமா இருக்கும். அது நம்ம வரக்கூடாதுனாக்கா இப்ப தெரிஞ்ச ஆயுதமாகும். அதே 1:3 வசனத்தை வாசிக்கலாம். వారు తమ బిడ్డలకు ఆ బిడ్డలు రాబోవు తరము వారికి తెలియజేయుదురు. உன் சந்ததி சொல்லும், உன் பிள்ளைகளை சொல்லி கொடுக்கணும். நீ கர்த்தரே விட்டுட்டு ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் வராது. அல்லேலூயா. நம்ம பிள்ளைகளுக்கு என்ன சொல்ல பண்ணா சொல்லி கொடுக்கணும். இப்படி பாவம் இதை செய்யாதே, உன் சந்ததி நல்லா இருக்கிறனாக்க நீ ஆசீர்வாதமா இருக்கணும். நான் 4 காரியங்களை பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். இல்லைனாக்கா வெட்டிக்கிளிகள் வந்து குடும்பத்தை நாசனமாக்கிடுமா. அல்லேலூயா. அல்லேலூயா. குடும்பமா ஆலயத்துக்கு கடந்து வரணும். அல்லேலூயா. ஒரு பிள்ளை கூட தப்பி போக கூடாது. அல்லேலூயா. பசங்க வீட்டில் விட்டுட்டு வரக்கூடாது. நம்ம தேவ சமூகத்தை கொண்டு வரணும், கூடி வரணும் சபைக்கு.
அல்லேலூயா. எவ்வளவு பேர் குடும்பம் வாலிப பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க தாய் தகப்பன் பேச்சுக்கு கீழ்ப்படியாது உலக பிரகாரமா இத்தனை பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டே இருக்கிறாங்க. நிம்மதி இல்லாத வாழ்ந்துருக்கிறாங்க, சந்தோஷம் இல்லாத வாழ்ந்துருக்கிறாங்க. ஆனா நம்ம பிள்ளைகளுக்கு இதை சொல்லி கொடுக்கணுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அதே 2வது அதிகாரம் 12-13 வாசிக்கலாம். ఉపవాసం ఉండి కన్నీరు విడిచుచు మనపూర్వకంగా తిరిగి నా హల్లెలూయా. எப்படி இருக்கணுமா? இன்னைக்கே திரும்பி வாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட புலம்பணுங்க. நம்ம யாரும் இல்லாத இடத்துல கண்ணீர் விட்டு ஜெபிக்கணுங்க. நம்ம ஆண்டவர்கிட்ட நீ மனசு கிட்ட கண்ணீர் விட்டானாக்கா அதுக்கு பதில் கிடைக்காது. ஆண்டவர்கிட்ட நீ கண்ணீர் விட்டு நீ ஜெபிக்கும் போதும் ஆண்டவர்கிட்ட தான் நம்மளுக்கு பதில் கிடைக்கும். அல்லேலூயா. இதை நம்ம கிழிக்கணுங்க. என்னத்தை கிழிக்கணும்? இதயத்தை கிழிச்சணும் அப்படியே ஆண்டவர் சமூகத்துல. அல்லேலூயா. அவர் இடத்துல இதயத்தை கிழிச்சு ஆண்டோட சமூகத்தை நடப்பதமா? வஸ்திரத்தை கிழிக்கிறதல்ல, இடத்தை கிழிக்கணுமா? வசனத்தை பாடிக்கலாம். அல்லேலூயா. எனக்கு வசனத்துல మనపూర్వకముగా తిరిగి నా యొద్దకు రండి. లేదు 12-13 వాత్సల్యము గల కరుణ వాత్సల్యము గల శాంతమూర్తియు అత్యత కృపగలవాడు నై ఉండి కృప కలిగిన వాడునై ఉండి తాను చేయు శుద్ధించిన కీడును చేయక పశ్చాత్తాపపడును గాక